நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டுட்ருக்காரு. ஒரு விஷயம் பேசணும், எல்லாரும் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லவும், முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, மனோஜ், ரோகிணி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, எதுக்குப்பா பொதுக்குழுவாட்டம் எல்லாத்தையும் கூட்டி வச்சிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மாடியில் வந்து நான் ரூம் கட்டலான்னு பிளான் போட்டிருக்கேன், உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து விஜயா இருந்துட்டு, சரி நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, மேலே ஒரு ரூம் கட்டணும்னு முடிவாயிருச்சு, எதுக்கு ஒரு ரூமாக கட்டணும், ஃபுல் ஃப்ளோரே வந்து ஒரு வீடே வந்து கட்டிடலாம்ல இதே மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, இது கூட நல்ல ஐடியா இருக்குதே அப்படின்னு சொல்லவும், உடனே அண்ணாமலை இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, இவங்க வந்து ரூம் கட்டி தனியாக அனுப்புகிற மாதிரி தெரியல, தனி கொடுத்தனமே அனுப்புகிற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து அண்ணாமலை இருந்துட்டு, அதெல்லாம் வேண்டாம், ஒரு ரூம் மட்டும்தான் அதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு, அந்த ரூம் யாருக்குப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து இருந்துட்டு, ஏன்டா ரூம்னு எடுத்த உடனேயுமே நீ வந்து எந்நேரம் இதுக்கு வந்துடுற, ரூமுக்கு வந்து வந்துடுற வேணும்ன்ட்டு, கொஞ்சம் பொறுமையாக வேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா உடனே ஸ்ருதி இருந்துட்டு, எங்கள் அப்பாவே கட்டி தருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, உங்கள் அப்பா என்ன கொத்தனாரா வீடு கட்டி கொடுக்குறக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, ஏன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, அப்படி சொல்லலை, அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, வேண்டாமா, அந்த மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கட்டி கொடுத்தா பிரச்சனை இல்லை, இங்கே வந்து நம்ம இருக்கிற வீட்டில் வந்து அவங்க கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் அது வந்து ஒரு சண்டையாக வரும், அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயா இருந்துட்டு, அவள் சொல்கிறது நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, வேண்டாப்பா எதுக்கு இது பண்ணுறீங்க, ஒரு சிம்பிளாக ஒரு ரூம் மட்டும் கட்டினாலே போதும், இல்லாட்டி மனோஜ் அடுத்து தான் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ரூம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், இல்லாட்டி பார்லரமாக வீட்டுக்கு முன்னாடி ஒரு கடை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, எதுக்குப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இந்த மாதிரி என்னோட பென்ஷன் பணம் வருதில்ல, அதை வச்சு நான் லோன் வாங்கலான்னு இருக்கேன், அதில் தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு முன்னாடியே மனோஜ் இருந்துட்டு, இதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பான்னு கேட்கவும், உடனே முத்து இருந்துட்டு, நீ காசு கொடுக்க வேண்டாம், நீ காசு கொடுக்கணுன்ட்டு ரொம்ப கவலைப்படுறியா, நீ எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து இப்படி சொல்லவும், உடனே முத்து இருந்துட்டு, வேண்டாப்பா உனக்குன்னு ஒரு பென்ஷன் பணம் வரது தான் வந்து உனக்கு சேஃப்டி, நீ யாருக்கிட்டையும் வந்து கையேந்தி நிற்கக்கூடாது, நீ உனக்குன்னு வந்து தனியாக வந்து காசு இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் இருந்துட்டு, ஆமாம் மாமா, உங்களுக்கு வர பென்ஷன் பணத்தில் எதுக்கு இது பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு உண்டானது தானே, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து இது பண்ணியிருப்பீங்க, அதை வந்து எதுக்காக இது பண்ணணும், வேண்டாங்க மாமா, நீங்கள் வந்து இந்த இது மாதிரி வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் இருந்துட்டு, வேண்டாப்பா ரூம் எதுக்குப்பா, இதெல்லாம் எது கட்டிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, இந்த மாதிரி நல்ல வேஷம் போட்டு தான் இவ வந்து இந்த வீட்டுக்கே மருமகளாக வந்திருக்கிறா அப்படின்னு முணங்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பாட்டி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல, ஆனால் வந்து ஒருத்தரை மட்டும் விலைக்கு வைக்கிறது வந்து நல்லா இல்லை, அதனால வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முத்து மீனா வந்து ஒரு வாரம் வெளியே இருந்தாங்கன்னா ரோகிணியும் மனோஜும் அடுத்த வாரம் வெளியே படுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து ரவியும் ஸ்ருதி இந்த மாதிரி வந்து 3 பேரும் நீந்து கலந்து இருந்துக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஸ்ருதியும் ரோகிணியும் எப்படி ஏற்ற இருப்பாங்க, அவங்க வந்து பெரிய வீட்டுக்காரங்க, பெரிய வீட்டு பணக்கார பொண்ணுங்க இல்லையா அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டி இருந்துட்டு, அதெல்லாம் முக்கியம் இல்லை, யார் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க, இந்த வீட்டோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்கள வந்து இது பண்ணிக்கிறவங்க தான் இந்த வீட்டோட நல்ல மருமக, அதனால வந்து எல்லாருமே வந்து இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இது சூப்பர் ஐடியா பாட்டி, இந்த ஐடியா எனக்கு தோணா போயிடுச்சு, சூப்பர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, அவன் தான் வெளியே படுக்கிறேன்னு சொல்கிறான்ல முத்து, அப்புறம் என்ன பாட்டி அப்படின்னு கேட்கவும், உடனே முத்து இருந்துட்டு, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, தெரியாதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி சொன்னேன், இப்போ தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா மனோஜ்கிட்டையும் ரவிக்கிட்டையும் கேட்குறாங்க. ரவி இருந்துட்டு, ஓகே பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து மீனா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து உடனே மீனா இருந்துட்டு, இந்த மாதிரி வந்து எதுக்கு பாட்டி பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து அவங்களே இருந்துக்கிட்டோம், அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும், நாங்கள் வேணால் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சொன்னது தான், எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான், எல்லோரும் வந்து நேர்ந்து கலந்து இருந்து தானே சந்தோஷமாக இருக்கும், வீட்டுலேயும் அதுதான் வந்து எல்லாருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா இருந்துட்டு, நான் வந்து கீழே படுத்து எனக்கு பழக்கம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பழக்கம் இல்லையில்ல பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து அதையே வந்து லைஃப் லாங் வந்து பழகணும்னு ஒன்றும் இல்லையில்ல, அதை வந்து நம்ம மாற்றிக்கணும், இப்போ நீ பூ வந்து வண்டியில் போய் விற்றுட்ருக்க, இதுக்கப்புறம் உனக்கு கடை வைக்கணும்னு ஆசை இல்லையா, பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சு நீ பூ கட்டி விற்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, கண்டிப்பாக பாட்டி அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தான் ஒரு இதுலேயும் வந்து நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும், ஒரே மாதிரி நம்ம அப்போ இருந்தோம் இப்போவும் அதே மாதிரி இருக்கிறோன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறமா பாட்டி இருந்துட்டு இந்த மாதிரி வந்து இனிமேல் சொல்லிட்டு இருக்காத, ரூம் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டான்ட்டு கம்முன்னு வந்து நான் சொன்ன மாதிரி செய்ய பழகு. எல்லாரும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் உன் மாமியார் இருக்கிற வீட்டில் நீயும் கொஞ்சம் கரராக இருந்தால் தான் ஆகும். எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறங்கிற பேரில் நீ ஒருத்தையே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காத. அவங்கள வந்து கொஞ்சமாவது இது பண்ணி பேசு, எகுத்து பேசு. அப்போ தான் வந்து நீயும் வந்து வாழ முடியும். சில வசதிகளை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணும், அப்படியே இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் உன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காத நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துட்டு ஸ்ருதி வந்து எங்கிட்ட வந்து ஒரு அக்கா வட்டத்தை நீ பார்க்குறாங்க, நானும் அவங்களை தங்கச்சி எடுத்த பழகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி பற்றி பாட்டி கேட்கவோ உடனே மீனா இருந்துட்டு அவங்க எப்படின்னு எனக்கு தெரியல பாட்டி, அவங்க ஒரு மாதிரி ஒரு தடவை பேசுகிறாங்க, இன்னொரு தடவை பேசுகிறாங்க, அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எப்படியோ இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து உன்னோட இதை வந்து விட்டு கொடுக்காத, இந்த வீட்டில் உரிமையை வந்து நீ இது பண்ணாத, நீ வந்து விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அவரோட பார்க் ஃப்ரெண்டை வந்து அவரோட ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பார்க் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து பரிகாரத்தை வந்து கரெக்டாக பண்ணியிருந்த அப்படின்னா இன்னும் நீ பெரிய ஷாப்பிங் மாலே வாங்கியிருக்கலாம், பாதியோட நிப்பாட்டினால இந்த கடையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அப்போ என்ன நீ போய் மறுபடியும் பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே ஃப்ரெண்டு இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடையெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, பரவாயில்ல, இந்த தடவையாவது உண்மையாக வாங்க போகிறீங்களா இல்லை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பீங்களே அது மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு இல்லை ப்ரோ, இப்போ தான் என் டைம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கண்டிப்பாக வாங்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரோகிணி ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலையாவது கரெக்டாக வந்து மனோஜ் வந்து இது பண்ணிடுவானா அப்படி கேட்கவும், அதெல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தானா கண்டிப்பாக அவனு எனக்கு சப்போர்ட்டாக நிற்பா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே உன் விஷயமெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரோகிணி வந்துட்டு கண்டிப்பாக மனோஜ் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான், இதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனான்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு அப்படியா, ஆனால் வந்து எப்படி அவன் தான் வந்து இதை வந்து மாமனாருக்கு சேர வேண்டிய பணத்தை நீ தான் வாங்கின, உங்கள் வீட்டிலேருந்து அனுப்பின மாதிரி இது பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து இதுக்கு நீ வந்து ஆன்லைனில் வந்து தேடி இது வந்து ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு கோவப்பட்டு, ஏண்டி இப்படி சொல்கிற, இப்போ தான் எங்களுக்கே கொஞ்சம் இதாக இருக்குது, இதில் வந்து மனோஜ் வந்து சக்ஸஸ் ஆகணும், அதுக்காக தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, எல்லாம் நல்லதாக இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஓனர் வந்து கடையோட ஓனர் வந்து பேசுகிறாங்க மனோஜ்கிட்ட. என்ன சார், என்ன எப்போ ஓப்பன் பண்ணுறதா இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கவும், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பேர் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு நல்ல பேராக வைங்க, நல்லா கிராண்டாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா கடையும் ஃபேமஸ் ஆகும், நீங்களும் வந்து சீக்கிரமாக இது முன்னேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கடையை வந்து நான் ரொம்ப நம்புனேன், அதனால தான் நான் நல்லா இருக்கேன், அது மாதிரி நீங்களும் வந்து இதை நம்புங்க, அப்போ தான் வந்து நீங்கள் நம்பிக்கையாக செயல்படுங்க, அப்போ தான் வந்து நீங்களும் முன்னேறுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி இருந்துட்டு கண்டிப்பாக சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் ஃப்ரெண்டு இருந்துட்டு இந்த மாதிரி வந்து யாராவது ஹீரோயினை வச்சு இது பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி ஃப்ரெண்டு இருந்துட்டு யார் நயன்தாராலாம் கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கவும், உடனே மனோஜ் ஃப்ரெண்டு இருந்துட்டு எதுக்கு அவங்கெல்லாம் வருவாங்களா இந்த கடைக்கு ஏற்ற மாதிரி யோசிங்க, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. சூப்பர் ஐடியா ஃப்ரெண்ட், இந்த மாதிரி வந்து இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் நிறையா இது ஆகும், அது இல்லாமல் கூட்டமாக அதிகமாக வருவாங்க, சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்து அவசரமாக போயிட்டு அந்த சீட்டில் வந்து பாஸோட சீட்டில் போய் உட்காந்துடுறாரு, கடை ஓனர் சீட்டில். உடனே மனோஜ் ஃப்ரெண்ட் இருந்துட்டு இன்னும் ஓனரே ஆகலை, அதுக்குள்ளே போய் சீட்டில் உட்காந்துட்டே ப்ரோ, ஒரே இடத்துலேயே உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கான உண்டான வேலையை பண்ணிட்டேன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்து ஏசி ஆன் பண்ணி விட்டு படுக்கிறாரு. உடனே ரோகிணி வந்துட்டு நம்ம தான் இன்றைக்கி வெளியே படுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு என்னாலையெல்லாம் வெளியே படுக்க முடியாது, எனக்கு தரையில் படுத்தா தூக்கமே வராது, நான் வேணா இங்கே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம கண்டிப்பாக கேட்டே தான் ஆகணும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து வராரு. வந்த உடனே வந்து பார்க்குறாரு, மீனா வந்து பாய் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து ஏன் இன்னும் அவங்க வெளியே வரலையா, நீங்கள் உள்ளே தானே படுக்கணும் அப்படின்னு கேட்கவும், அவங்க வந்து இன்னும் வரல, அவங்க வந்து தூங்கிட்டாங்களாட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து போய் அவசரமாக கதவு தட்டுறாரு. கதவு தட்டினதுக்கப்புறம் எதுக்கு போய் எப்படி கதவு தட்டிட்டு இருக்கா அப்படின்ட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அதான் அவன் வந்துட்டான்ல, ஏன்டா இது பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு இவன் வரவே இல்லைப்பா, நான் தட்டுனால தான் வெளியே வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை இருந்துட்டு சரி இப்போ போய் படுங்க, கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு ஏப்பா ஏசி மாட்டினா கூட பரவாயில்ல ஹாலில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அதுதான் ஸ்ருதியோட அம்மா வந்து அன்னைக்கே சொன்னாங்க, இவன் தான் கேட்கவே இல்லை இவர் தான் அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, வந்து மாமனார் வீட்டிலேருந்துலாம் வாங்கினா அது வந்து நல்லா இருக்குமா, அது வந்து மரியாதையாக இருக்குமா, கம்முன்னு இருக்க மாட்டியா நீ, அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம வந்து இவ்வளோ நாளும் 3 பசங்க வந்து ஏசி இல்லாமல் தான் விளையாண்டாங்க வளர்ந்தாங்க, இங்கே தானே இருந்தாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இங்கே வந்து ஏசி இல்லை தானே, இவ்வளோ நாள் நம்ம இப்படி தானே இருந்தோம், இப்போ மட்டும் என்ன சம்மர் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு அவங்க வந்து ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்டாங்க, நீங்கள் அங்கிள் இப்போ நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ நினைக்கிறது கரெக்டாக இருந்தாலும் வேண்டாம், இது வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கிறோம், அது மாதிரியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து
விஜயா இருந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானது வந்து முக்கியமானதெல்லாம் எதுவுமே இவர் வாங்க மாட்டார், இந்த மாதிரி தான் தேவையில்லாதையெல்லாம் கொண்டாந்து நடு வீட்டில் வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு பரவாயில்ல மீனா, இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா நல்லா தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு ஏங்க என்னை பற்றி சொல்லிட்டாங்க அதனாலயா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நன்றி.